நாளும் கோளும் என்ன செய்யும்? நான் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமரளி. என்றும் நம்முடைய முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே 27 நாள் தான் இந்த யோகம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா உங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்கணுமா, வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, இந்த பிளே தமிழை பாருங்க. அடுத்து குரு நல்ல இடத்துல ஸ்தான பலத்துல இருக்கா மட்டும் பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமான ஒரு யோகம், செம்மையான யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த ஜூன் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பூச நட்சத்திரத்துல இந்த சுக்கிர பகவான் போவார். ஏன்னா இந்த உச்சமான குருவோட சேர்ந்து இந்த சுக்கிர பகவான் இணைவதால் எப்ப ஜூன் மாசம் 8ஆம் தேதி பயிற்சியாகி ஜூலை மாசம் 4ஆம் தேதி வரை கரெக்டா 27 நாள் எண்ணி வச்சு அடிங்க யோகத்தை. ஆனா ஜாதகத்துல மட்டும் இந்த 2 கிரகம் நல்லா பலமா இருந்து சனி பகவான் நல்லா இருந்துட்டாங்கன்னா சனி பகவான குரு பகவான் பாக்குறாரு. நிறைய பேர் சனி பகவானுடைய கஷ்டத்தில் உள்ளவங்க அனைவருமே இந்த வீடியோ எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி பயணமா கண்டிப்பா வரும். உங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, இந்த பலன் எடுத்துங்க. இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலச்சக்கரத்தின் 12வது ராசி தான் இந்த மீன ராசி. எப்படி கால புருஷனுடைய 11வது ராசி மீனராசி. பயங்கரமான ஒரு திறமையான குணம். மீனத்தை பொறுத்தவரை பயங்கரமா சிந்திப்பாங்க. இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது. மீனத்தை பொறுத்தவரை யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், பயங்கரமா அறிவா திங்க் பண்ணக்கூடிய ஒரே ராசினா மீனம் தான். நிறைய பேர் இந்த மருத்துவ ஃபீல்டு, வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, வெளியூரில் வேலை பார்க்குறவங்க, பிறந்த ஊரை விட்டு வெளில இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே பாருங்க இந்த மீனராசியில் அதிக பேர் தொடர்பில் இருப்பாங்க. கல்வி நிறுவனம், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்ட்ஸு, கணக்களவுக்கு அறிவை தூண்டக்கூடிய எல்லா வேலையுமே இந்த மீனராசிக்குள்ளே இருக்கும். அப்படிப்பட்ட மீனராசி என்பதற்கு நல்ல நேரம் நெருங்கி வருது. திடீர் யோகம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஜாதகத்தை பார்க்காம விட்டுறாதீங்க. அனைவருமே உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துருங்க. இந்த குரு சுக்கிர பயிற்சி பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுக்குது. ஏன்னா 12 மாதத்துக்கு அப்புறம் இந்த சுக்கிர பகவான் உச்சமான குருவோட சேர்றாரு. இது மிகப்பெரிய உச்சக்கட்டத்தில் உங்களை கொண்டு போயிடும், வாழ்க்கைக்கான வெற்றியாக கொண்டு போயிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். எத்தனை பேர் 7 சனியில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா மீனராசியில், அனைவருக்குமே இந்த ஒரு நேரம் நல்ல நேரம் பாருங்கள். எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இதுதான் என்னுடைய முதல் கருத்தையே சொல்றேன். ஒரு கிரகம் உச்சப்பட்ட கிரகத்தோட ஒரு கிரகம் ஒரு கிரகம் சேர்ந்தா அது உச்சமான பலனா, உச்சங்கிறது என்ன 100க்கு 200% நல்லதை கொடுக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல எல்லா கிரகம் ஒன்று கூடி உங்க ஆழ்மன எண்ணத்தை காட்டக்கூடிய கிரகம், உங்களுக்கு கெட்டதை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். 3க்கும் 8 கூடிய ஒரு சுக்கிரன் போய் எங்க இருக்காரு? 5ஆம் இடத்துல இருக்காரு. உங்க இனிமேல் கெட்ட விஷயத்தை ஒழிச்சு கட்டிடுவாரு, பார்த்துக்கணும். ஏன்னா வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, நல்ல வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள். மீனராசி அப்படி சக்கையாக புழிஞ்சு சாரா கீழே போட்டுச்சு. 4ஆம் இடத்துல குரு இருந்தால் என்ன பண்ணிருக்கு? 1 வருஷம் வரவே காசே வருமானே இருந்திருக்காது. இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, நல்ல வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை. எத்தனை பேர் எத்தனை கம்பெனி வேலை மாறுறாங்க கேட்டு பாருங்கள். சும்மா கேளுங்க, சொல்லுவாங்க ஆமாம் மீனராசி நான் மாறினேன்பாங்க. நல்ல வேலையே இல்லைங்க, வருமானமே இல்லைங்க, பொருளாதாரம் இல்லைங்க, இன்கமே இல்லைங்க, ஒரு தருமாற்றத்தில் இருக்கிறேன். எல்லா பயிற்சியும் பார்க்குறேன், எல்லா வீடியோவும் பார்க்குறேன், எல்லா யூடியூப்லையும் பார்க்குறேன். ஆனால் நல்லதே நடக்க மாட்டேது. என்ன காரணம்? தயவு செய்து இதை மறந்துட்டீங்க. நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்க மறந்துட்டீங்க, தசாபுத்தியை பார்க்க மறந்துட்டீங்க, உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் யோகம்னு அதை மறந்துட்டீங்க. ஏதாச்சும் ஒரு நமக்கு உடம்புல ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமாக இருக்கும். அந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும். பலவீனத்துக்கு பரிகாரம் பண்ணணும். இப்படி பெருசாக உள்ள பாதிப்பை சின்னதாக பரிகாரத்தில் குறைக்க முடியும். தயவு செய்து ஜாதகத்தை பார்க்காம தசாபதியை பார்க்காம நீங்கள் பலன் எடுத்தால் கரெக்டாக உங்களுக்கு துல்லியமாக வராது. உங்களுக்கு ஏதாச்சும் சொல்கிறாங்க, இத்தனை வயசில் நீங்கள் போவீங்க, இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க, இந்த வேலைக்கு போவீங்க, இந்த தொழில் ஏதாச்சும் உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் கரெக்டாக சொல்ல முடியும். அதான் எல்லா வீடியும் என்ன சொல்கிறோம், ஒரு பொதுப்பலும் நம்ம எல்லா வீடியும் பிளே டைமில் நம்ம கொடுக்குறோம். இப்போ எல்லாமே டோட்டலாக மாறும், எல்லா விஷயம் மாறும். எந்த காரியம் தைரியமாக நீங்கள் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. மீனராசியை எக்காரணத்தை தைரியத்தை விடக்கூடாது. நீங்கள் செஞ்ச தர்மம், போன பிறவியில் செஞ்ச தர்மம் இப்போ உங்களை காப்பாற்றும்.
ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மீன ராசிக்காரங்க. இனிமேல் நல்ல விஷயம் இருப்பாங்க. என்னை பொறுத்தவரை ஆசைப்பட்ட விஷயம் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும். காதல் திருமணமா, 2வது திருமணமா சூப்பராக இருக்கும். படிப்பு கல்வி செம்மையாக இருக்கும். நீ எது சம்மந்தம், நான் சொன்னல, மருத்துவ படிப்பா, ஐடி சம்மந்தப்பட்ட படிப்பா, பேங்க் சம்மந்தப்பட்ட படிப்பா, நீ எந்த படிப்பு கல்வியிலையும் சரி நல்ல ஒரு படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றம், நல்ல அனுகூலம் செம்மையாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு எந்த ஒரு தடங்களும் வராது. படிப்பு கல்வி நீங்கள் ஜாதகத்தை பாருங்கள், உங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பு இல்லையா, ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகத்துக்கு பரிகாரமாக பண்ணுங்கள், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேலை செய்யும். அரசாங்க வேலைக்கு எழுதுங்க, சூப்பராக இருக்கும் ரிசல்ட். எப்படி அரசாங்க வேலை சாதகமாக வரும். அரசாங்க வேலை இல்லைன்னு உங்களுக்கு நான் சொல்லவே மாட்டேன். அரசாங்க வேலை கண்டிப்பாக இப்போ வரணும். அம்மாவுடைய வேலையை, அப்பா வேலையை, யாராச்சும் குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கன்ஃபார்மாக இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியில் கண்டிப்பாக ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்குள்ள கிடைக்கும். பார்த்து ஒன்று கணவன் கிடைக்கணும், இல்லை மனைவி கிடைக்கணும். கண்டிப்பாக அரசாங்க வேலை வரணும். திருமண வாழ்க்கை எந்த ஒரு குழப்பம் இருக்காது. நிறைய ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் பண்ணிகிட்டே இருங்க. ஒன்று வீடு பால் காய்ச்சிங்க, எப்படி வீடு இடம் வாங்கி கட்டணும், இல்லை வீடு கிரக பண்ணணும். இதுதான் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. ஒன்று கார் வாங்குவீங்க, இல்லை இடம் வாங்குவீங்க, இல்லை வீடு வாங்குவீங்க. ஏதோ நல்ல காரியம் குடும்பத்தில் இப்போ நடக்கும் பாருங்க. கடனே இருக்காது, தலைக்கு மேலே கடன் தான். சரி, அந்த கடனை இப்போ பேஸ் பண்ணி கொஞ்சம் ரிலீஃப் இப்போ கிடைக்கும். பார்த்துங்க. என்ன காரணம் தெரியுமா? சனி பகவான் 11ஆம் வீட்டு அதிபதி இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அவரோட பார்வை 9ஆம் இடத்தை பார்க்குறாரு பாருங்க. அப்பா மூலமாக, அம்மா மூலமாக நிறைய நல்ல விஷயம் தேடி வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு இனிமேல் பண்ணவே மாட்டீங்க. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு மருத்துவமனைக்கு போய் ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மருத்துவ செலவு இப்போ குறையும். நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தேடி வரும். பார்த்துக்குங்க. உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த்து நல்லாயிருக்கும். கமிஷன் யாரும் நல்லாயிருக்கும். இப்போ எடுங்க லாட்ரி சீட்டை. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எப்போங்க எனக்கு லாட்ரி யோகம் வருமா? எனக்கு என் ஜாதகத்தில் ஏதாச்சும் யோகம் இருக்கான்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்காண்டி அதிலே பணத்தை கூட வேலையை பண்ணாமல் ஜாதகம் பார்த்து புக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லாட்ரி யோகம் 5ஆம் வீட்டு 11ஆம் இடத்தை பார்க்க கண்டிப்பாக மிகப்பெரிய யோகம் இருக்குது. இதையும் தாண்டி வெளிநாட்டில் வெளியில் வேலை பார்க்குறவங்களாம் ப்ரொமோஷன் தேடி வரும். ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு லீடராக நீங்கள் போக போகிறீங்க. ஏன்னா இந்த கிரகம் 8ஆம் வீட்டு அதிபதி திடீர்னு ஒரு லீடராக ஒரு பொசிஷனை கொடுத்துரும். எப்படி திடீர் யோகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். அதனால தான் ஜாதகம் நோட்டுறது எல்லாரும் வேகமாக பார்ப்போம். இப்போ வருமானம், வேலை, தொழில், உத்தியோகத்தில் ஒரு பயங்கரமான ஒரு லெவலுக்கு போக போகிறீங்க. இந்த மீனராசிக்காரங்க நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது. கண்டிப்பாக பயப்படாதீங்க. எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றமாக தான் வரும். எந்த ஒரு கெட்டது நான் சொல்ல மாட்டேன். மீனராசியை பொறுத்தவரை அரசியல் ஃபீல்டு சூப்பராக இருக்கும். அரசாங்க வேலை சூப்பராக இருக்கும். பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு. ஏன்னா எதை எடுத்தாலும் வெற்றி தான் உங்களுக்கு. இடம், வீடு, சுப செலவு, சுபகாரியம், இதான் அந்த சுக்கிர பயிற்சி நீங்கள் பண்ணணும். இப்போ நட்சத்திரம் அப்படி உங்களுக்கு போகுமா? முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அதில் ரொம்ப பொறுமையானவங்க. யார்? புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரித்து போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், தசாபதியை பாருங்கள். இப்போ வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, காதல் திருமணம், திருமணத்தில் உள்ள தடங்கள், மேல் படிப்பு, பட்ட படிப்பில் ஒரு மாற்றங்கள் எல்லாமே ஒரு சூப்பராக இருக்கும். மெயினாக ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நகர வச்சுருக்கவங்க, பெரிய பெரிய ஸ்டேஷனரி வச்சு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு யோகம். இந்த புரட்டாதி நட்சத்திரம் நல்ல ஒரு மாற்றமாக இருக்குது. பார்த்துக்குங்க. கெட்டதே நடக்காது. நிறைய நல்ல விஷயம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய கெட்டதை பார்த்தீங்க, நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க தான். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை பயங்கரமாக இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாதுங்க. 24 மணி நேரம் வேலை பார்க்கறதுனால வேலை பார்ப்பாங்க. அந்தளவுக்கு திறமையானவங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. எதுவுமே சொல்லிக் கொடுக்கணும். நான் பார்த்தவங்க செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பாக இருக்கும். என்ன கொஞ்சம் பிடிவாத குணங்கள் நிறையா இருக்கும். இனிமேல் பாருங்கள், இனிமேல் லாபம், வருமானம், ஏழரசனையும் உங்களுக்கு பாதிக்காது. இனிமேல் கவலைப்படாதீங்க. இப்போ நல்ல விஷயம், நல்ல காரியம், காதல் திருமணம், திருமணத்தில் உள்ள தடங்கள் நீங்கும். அதே மாதிரி வேலை உத்தியத்தில் ஒரு ப்ரொமோஷன் இருக்கும், நல்ல வேலை கிடைக்கும், தொழிலில் நல்ல ஒரு மாற்றம். இந்த சுக்கிர பயிற்சி பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்குது. எதிர்பார்த்த வருமான பொருளாக நல்லா இருக்குது. அதே மாதிரி எங்கிட்டும் காசு பணம் கொடுத்து அந்த பணத்தை திருப்பிக்கிறதுக்கும் கண்டிப்பாக அந்த பணம் வரும். வண்டி, வாகனம், சுப செலவு, சுபகாரியம் நிறைய விஷயம் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி நேரமாக வருது. பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரேவதியில் பண்ணுவாங்க. எப்படி ரேவதி நட்சத்திரம் செம்ம கஷ்டம். கடன் இருக்குது, பகை இருக்குது, எதிரி இருக்குது, வம்பு இருக்குது, வழக்கு இருக்குது, கேஸு பிரச்சனை இருக்குது. ரொம்ப குழப்பத்துக்கு போய்ட்டு குடும்பத்தில் வர விட செலவு நிறைய பார்த்து நிறைய தடங்களை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க நிறைய பேர். இனிமேல் தான் நல்ல யோகமே வரும். எப்படி இப்போ வெளிநாடு போகிறது, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது, கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்குது.
யார் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே நல்ல யோகமாக வரும். இனிமேல் எந்த ஒரு தடங்களும் வராது, பார்த்துக்குங்க. தைரியமாக இருக்குங்க. இப்போ மேல் படிப்பு படிக்கலாம், பட்டப்படி படிக்கலாம், படிப்புலாம் எந்த ஒரு தடங்களும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் தேடி வரும். ரேவதி நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தான் சரி, தைரியமாக தன்னம்பிக்கை விடுங்க, கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக இருக்கும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு தடங்களை தாண்டி ஜெயிக்கக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது.